ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. ஆயக்கலைகள் 64 8வது கலையாக போற்றி புகழப்படுகின்ற ஜோதிடம் என்பது ஒரு அற்புத கலை. இந்த கலையை மேலோட்டமாக கற்றுக்கொண்டு இயல்பு வாழ்க்கை வேறு, ஜோதிடம் வேறு என்று ஆர்ப்பரிக்கும் நிறைய ஜோதிடர்களை நாம் பார்க்கிறோம். இந்த ஜோதிடத்தில் சொல்லப்படக்கூடிய தகவல்கள் அனைத்தும் ஏற்ற இறக்கத்திற்கோ அல்லது இது ஆகும் ஆகாது என்று தடுமாறிக்கொண்டு பலன் சொல்லக்கூடிய நிலையை கிரகங்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் தரவில்லை என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் ஒரு பரிகாரம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள், தெய்வங்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள், இந்த கிரகங்களினுடைய தன்மை ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது. அந்த வரையறுப்பினுடைய தன்மையோடு தான் ஒவ்வொரு செயல்களும் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கான ஏற்ற இறக்கத்தை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவலை பற்றி பேச எத்தனைக்கும் பொழுது அதில் இன்னும் எக்கச்சக்கமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக காலடி எடுத்து வைத்துக்கொண்டு உள்ளே செல்ல போவோமானால் அது எங்கேயோ கொண்டு விட்டுவிடும் போல் இருக்கிறது. ஆக அதோடு நிறுத்திக்கொள்வோம். அந்த வகையில் ஒரு ஜாதகத்தில் நமக்கு உதவி செய்யும் நவகிரகங்களுடைய தன்மை இருக்கிறதா இல்லையா என்பதை உணர்ந்து ஜோதிடர்கள் ஜோதிடத்தை பார்த்து பலன் உரைப்பார்களே. ஆனால் அதில் எந்தவித ஏற்ற இறக்கம் இல்லாமல் 100% உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜாதகர்களை அடையாளம் காட்டக்கூடிய கிரக அமைப்புகளை கொண்ட ஜாதகர்கள் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். அதில் காற்று ராசியில் பிறந்தவர்களும் நெருப்பு ராசியில் பிறந்தவர்களும் தான் அதீத அனுபவமும் ஆராய்ச்சி மனோநிலையும் கொண்ட ஜோதிடர்களாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய நடைமுறை அனுபவத்தில் தெரிய வருகிறது. இதில் மிதுன லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம் இந்த 3 லக்கணத்துக்காரர்கள் அதிகமாக ஜோதிடத்துறையில் இருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. மிதுன லக்கணம் காற்று ராசி, துலா லக்கணமும் காற்று ராசி, கும்ப லக்கணமும் காற்று ராசி. அதே சமயத்தில் மேச லக்கணமும் காற்று ராசி, நெருப்பு ராசி, சிம்ம லக்கணமும் நெருப்பு ராசி, தனுசு லக்கணமும் நெருப்பு ராசி. ஆக இந்த மிதுன லக்கணம், துலா லக்கணம், தனுசு லக்கணம் இந்த 3 லக்கணத்தில் பிறந்தவர்கள் நிறைய ஜோதிடர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். இதில் துலா லக்கணத்தில் பிறந்து சந்திரனுக்கு கேந்திரத்தில் லக்கணமோ லக்கணத்துக்கு கேந்திரத்தில் சந்திரனோ இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட தகுதியை வளர்த்து கொண்டு அந்த தனிப்பட்ட முறையை பின்பற்றி இந்த ஜோதிட உலகில் தனக்கென்று ஒரு நிலையை தக்க வைத்து கொள்ளும் ஆராய்ச்சி மனோபக்கத்தோடு ஜோதிடத்தை பார்க்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் இது. என்னுடைய இனிய நண்பரின் ஜாதகம். பெயர் வேண்டாம். ஏன்னு கேட்டால் இன்றுதான் அவரிடம் ஜாதகத்தை கேட்டு வாங்கினோம். அந்த வகையில் இந்த அதீத தனக்கென்று ஒரு தனித்துவம் கொண்ட பாணியில் பலன் சொல்லி அசத்தி கொண்டிருக்கும் இந்த ஜாதகர் கிரகத்தினுடைய தன்மைகள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 0.1.32 பாகை பெற்றிருக்கிறது. லக்கணப்புள்ளி. சூரியன் போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.11 பாகை பெற்றிருக்கிறது. சந்திரன் ஆயிலி நட்சத்திரம் 1 பாதத்தில் அமர்ந்து 18.57 பாகை பெற்றிருக்கிறது. செவ்வாய் உத்திராட நட்சத்திரம் 27.50 பாகை பெற்றிருக்கிறது. புதன் போராட நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 23.35 பாகை பெற்று வக்ரம் பெற்றிருக்கிறது.
புதன் குரு ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.34 பாகை பெற்றிருக்கிறது. சுக்கிரன் திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 17.53 பாகை பெற்றிருக்கிறது. சனி அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 27.16 பாகை பெற்றிருக்கிறது. ராகு திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.4 பாகை பெற்றிருக்கிறது. கேது போராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்து 18.4 பாகை பெற்றிருக்கிறது. இதில் பாருங்கள் என்பவர்களே, அப்படியே மேலோட்டமாக பார்ப்போமானால் இந்த லக்னம் என்ற புள்ளியை தவிர மீதி எல்லா கிரகமும் இயல்பு நிலைக்கு அதிக பாகை பெற்றிருக்கிறது. அதாவது 15 டிகிரிக்கு குறைவில்லாத பாகை விட்டிருக்கிறது. ஆக இவருக்கு வாழ்நாள் முழுவதும் இவரை அணுகக்கூடிய மனிதர்களும் இவரை சந்திக்கக்கூடிய மனிதர்களும் இவருடைய வளர்ச்சிக்கு பெருமளவு பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் ஜோதிடத்தை அடையாளம் காட்டக்கூடிய தன்மையை தரக்கூடிய கிரக அமைப்பு என்று பார்க்கும் பொழுது புதன் வலுவாக இருக்க வேண்டும். புத்தியை அடையாளம் காட்டக்கூடியவர். மனதை அடையாளம் காட்டக்கூடிய சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். அதற்கடுத்தது ஞானத்தை தரக்கூடிய கேது வலுவாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தகுதியை 2ஆம் இடத்துக்காரன் தர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டாலுமே கூட பொருளாதாரம், கௌரவம், மரியாதை, செல்வாக்கை இவை அனைத்தையும் ஒருங்கே தரக்கூடியவன் குரு. ஆக இத்தனை கிரகங்களும் இத்தனை பாவங்களும் வலுவாக இருக்க வேண்டும். ஆக லக்கணம் காற்று லக்கணம். காற்று லக்கணத்தில் அற்புதமான லக்கணம் துலா லக்கணம். அது காலபுருஷனுக்கு சப்தமஸ்தானத்தை குறிக்கக்கூடிய அற்புதம். அதே சமயத்தில் இந்த 1-7க்கு இடையில்தான் இப்படி 6 ராசிகளும் இப்படி 6 ராசிகளும் சேர்ந்து 12 ராசிகளும் அமைந்தது. ஆக இவர் லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் சார்ந்த தகவலை இவர் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார். அதாவது சுக்கிரன் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் மற்றும் வண்டி வாகனம் மற்றும் செல்வாக்கு சார்ந்த பலன்களையே நம் நண்பர் அதிகமாக கருத்தில் கொண்டு அதை பேசி வருகிறார். அது சார்ந்த பலன்களை துல்லியப்படுத்தியும் தனக்கென்று ஒரு தனிப்பட்ட தகுதியை வளர்த்து வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் இங்கே சந்திரன், புதன், கேது, குரு, செவ்வாய் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது சூரியன் நெருப்பு ராசியில் அமர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து புதனோடு சேர்ந்து புதன் வக்ரம் பெற்று கேதுவோடு சேர்ந்திருக்கிறது. ஆக இங்கே புதன் கேது 2க்குரியவன் சம்பந்தப்பட்டான். அது காற்று ராசியில் அமர்ந்திருக்கிறது என்பது சாலச் சிறந்தது. இதற்கு வீடு கொடுத்த குரு தன்னுடைய வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறது. அதாவது குரு புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து புதனுக்கு கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது என்பது சாலச் சிறந்த ஒரு தகவல். அதற்கு அடுத்து இங்கே சுக்கிரன் சனி இயற்கையாகவே சுக்கிரன் சனி ஒன்று சேர்ந்து அந்த சுக்கிரனும் சனியும் ஆட்சி பெற்றிருக்கும் பட்சத்தில் இதற்கு மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் சனி ஒன்று சேர்ந்து ஆட்சி பெறாவிட்டாலும் கூட நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட அந்த சுக்கிரன் சனியை நீச்ச கிரகம் பார்க்காமல் இருக்கும் பட்சத்தில் நீச்ச கிரகத்தினுடைய நட்சத்திரத்தை பெறாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அடுத்து லக்கணத்துக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணத்துக்கு தசம கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்கிறது. அந்த சந்திரனும் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. ஆக சந்திரனும் குருவும் இங்கு சந்திரனும் புதனுடைய நட்சத்திரத்தில் குருவும் புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து இவருடைய கணிப்புத்தன்மையை மேலும் அதிகப்படுத்தி யோகத்தை தந்து கொண்டிருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்தில்லை. ஆக இவருடைய ஜாதகத்தில் நம்முடைய கணிப்பு போல் நாம் கணித்தது போல் அல்லது நாம் இதுவரை சொல்லி கொண்டிருப்பது போல் காற்று ராசியில் காற்று கிரகமான ராகு பலமாக இருக்கிறான். அந்த ராகுவுக்கு வீடு கொடுத்தவன் புதன் தன்னுடைய சொந்த வீட்டை வக்கரம் பெற்று பார்க்கிறான். ஆக எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் எத்தனை ஜோதிட தொழில் இருந்தாலும் தனக்கென்று ஒரு தனிப்பாணியை வகுத்து சத்தமிட்டு என்னுடைய பாணிக்கு நிகரான மற்றொரு ஜோதிட பாணி இல்லை என்பதை உலகம் முழுவதும் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் ஒரு நாடி ஜோதிடர். இவர் சுகர்நாடி ஜோதிடத்தை அதீத விருப்பத்தோடு பயின்று அனைவருக்கும் பலன் சொல்லி வருகிறார். அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தில் சந்திரன் புதன் குரு
இவர் மூவரும் ஒருவருக்கொருவர் இசைவான சூழ்நிலையில் அமர்ந்திருக்கிறார். புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது. போராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய சாரத்தில் அமர்ந்து சுக்கிரனை நட்சத்திரத்தை தந்த சுக்கிரன் திக்பலம் பெற்று வலுவாக இருக்கிறார். அது லக்னாதிபதியாகவும் இருக்கிறார் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். அதே சமயத்தில் இதுவரையிலும் சொல்லாத ஒரு தகவல், எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 1, 4, 7, 10 அமரக்கூடிய சந்திரன் அவர்களுக்கு என்று ஒரு தனிப்பட்ட பாணியில் பலனை சொல்லியிருக்கிறார்கள். ஆக இவர் சுகர்நாடி என்ற ஒரு விதமான பாணியில் தன்னுடைய ஜோதிட பலனை இந்த உலகிற்கு வழங்கி வருகிறார். அதே சமயத்தில் இவருக்கு என்று தனிப்பட்ட ஒரு தகுதி என்னவென்றால், இவர் கிட்டத்தட்ட 25 வருடங்களாக, கிட்டத்தட்ட 35 வருடங்களாக ஜோதிடராக இருக்கிறார். எனக்கு தெரிய 20 வருடங்களாக இவர் ஜோதிட பாடம் எடுத்து ஜோதிட ஆசிரியராக இருக்கிறார். 2014ஆம் ஆண்டே இவர் திருச்சி மாவட்ட ஜோதிட சங்க ஆராய்ச்சியாளர்கள் சங்கத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்று திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எண்ணற்ற மனிதர்களுக்கு, எண்ணற்ற மாணவர்களுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். இன்றும் வலைதளத்தின் மூலமாக, இணையதளம் மூலமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் சுகர்நாடியினுடைய சூட்சமம் என்ற வகையில் கிட்டத்தட்ட 2000 கருத்துக்களை கொண்ட ஒரு நூலை உருவாக்கி அந்த நூலையும் இன்றைய வளரும் சமுதாய ஜோதிடர்களுக்காக தந்து கொண்டிருக்கிறார் என்பது மேலும் குறிப்பிடக்கூடிய ஒரு தகவல். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.